நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறது. வேதத்தின் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆசீர்வாதங்கிறது மிகப்பெரிய ஒரு தீம். இந்த வேத புஸ்தகத்தின் மிகப்பெரிய ஒரு தீம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை காண்பிக்க போகிறேன் நான், எப்படி அது வருதுன்னு. அது சுவிசேஷத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இன்னும் கேட்டால் அந்த சுவிசேஷத்தையே ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு செய்தி என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்குள்ளெல்லாம் போகிறேன். சுவிசேஷமே அது சரியாக சொல்லாமல் விட்டோன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் இப்படி சொன்னால், ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர் ஒருத்தர் நான் பிரசங்கம் பண்ணுறது கேட்டுட்டு, இதை பற்றி பிரசங்கம் பண்ணுறது கேட்டு இப்படி சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க இந்த சுவிசேஷத்தை நம்புறதுக்கு அப்படின்னா. இப்படி தான் சொல்லணும். இது ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு செய்தி. எப்படி கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்னும் மதகை நம் மீது திறந்து விட்டிருக்கிறாரு, நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நற்செய்தி தான் சுவிசேஷமே. அப்படிதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது.